மாமா 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 பகவானுக்குள்ளதை எச்சி பண்றது நானா செஞ்சுட்டு இருக்கேன். அந்த ஆண்டவன் சொல்றான் தயவு செய்யணும். ஓஹோ முருகப்பா முருகப்பா
பக்தர்களின் கூட்டம் வந்த வண்ணம் இருக்கின்றன. பக்தர்களின் வருகையை நாடி நாம் காத்திருப்போம் சிறிது நேரம். ஊர் உலகம் எல்லாம் செழிக்கணும், எல்லாரும் நலமோடு வளமோடு வாழும். ஆனா நம்ம வந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம், சாமியை காணும். வர்ற சத்தம் கேக்குது. என்னாச்சு? என்ன மாமா பாடுறது? என்ன எடுத்து சபாத அள்ளிய குஷி அங்கமான கலைஞர்களே அபிஷ்டு வர பிராமணால் சூத்திரங்கள் பாகுபாடு எல்லாம் கொடுத்தோ பிராமணால் பாடுற பாடல பிழை கண்டு சொல்லிருக்கேன். அத்தரம் சவ்வாதம் அள்ளிய பூசிடும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே அப்படி பிரிச்சு வெளியே பண்ணு இருக்கேன்டா. துப்பலாம் பாகவதரே பாண்ட மாதிரி இருக்கேன். ஆமா எப்படி இருக்கேன்? ஆமா மாமா பாத்தியார் யாருன்னா ராமலிங்க சிவா மாமா கையெடுக்கிறேன். ஆமாடா எங்களுக்கு எல்லாம் கையை எடுத்துருங்கடா, நாங்கெல்லாம் கை இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். வர வர மரியாதை இல்லாம போயிடுக்கலாம். நமஸ்காரம் பண்றேன்.
நல்லா இருக்கு. மாமா தர்ராஜ் சொல்லுங்க. முன்னாடி புதுசா இருக்கிறது தெரியாதா? என்ன இந்த வருஷம் செட்டப்பா? இல்லடா போன வருஷம் ஒன்னு குடிக்கிட்டு தெரிஞ்சா இது யாரு புதுசா இருக்கிறது? அண்ணன் முண்டாட்டிங்க. அண்ணன் முண்டாட்டியா? அண்ணன் எங்க போயிருக்கான்? சிங்கப்பூர் போயிருக்காரு. ஓ இப்ப யாரு வச்சு குடும்பம் பண்ணிட்டு இருக்கான்? சும்மா தனியா தானே கிடக்குன்னு நான் தான். அப்புறம் லோகத்துல மழை வரலன்னு மழை எப்படி வரும்? அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அண்ணனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவன் குடும்பம் பண்ணிட்டு இருக்கான். அண்ணன் முண்டாட்டி கூட அண்ணன் முண்டாட்டி கூட நான் இருக்க மழை வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? அது தர்றான்டா நோக்க என்ன இந்த பிரச்சனை கிடையாது. மண்டையில் என்ன கிளிப்பா நல்லா இருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு சந்திக்கக்கூடிய மகாபரிய பாக்கியம் உங்களை நாங்க சந்திக்கிறது பெரிய பாக்கியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா எப்படி இருக்கேன்? நன்மா இருப்பேன். எந்த பேரும் கிடையாது. அப்படியே கூழ்ச்சாமி இப்ப நாங்கெல்லாம் உங்களுக்கு பார்க்க ஐரை ஆயிட்டோம். அந்த காலத்துல எங்க அம்மா தெருவில் நடந்து வந்தா எதிர்த்து வர்றவா செருப்ப கலட்டி கையில வச்சு அடிக்க மரியாதைடா பெரியவா வர்றா செருப்ப கலட்டி அப்படி மறைச்சு வச்சுட்டு வாங்கோ சுவாமி எப்படி இருக்கேன் நன்னா இருக்கேடா அப்படின்னு கேட்டு இருந்தா இப்ப இந்த பாரு ஐரேன்றேன் தொலைச்சிடுவான் பிடிச்சிடுவான். ஆமா என்ன இப்படி வந்திருக்கேன்? பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனையா? என்னடா அப்படி தலைக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது ஒரு செம்பு பால் கொண்டாந்து கொடுத்தேன்னா எம்பெருமானுக்கு இதெல்லாம் கலைஞ்சு வச்சுண்டோ அவன் சிறுசில இந்த பாலை விட்டு கீழே வர்ற பாலை வாங்கிமா வாயில விடதான் பாக்குறேன். எப்படி பால் வருதாடி? ஆமா இப்பதான் 6 மாசம் சென்னையா இருக்கு. பால் வரல. என்னடா என்னடா பண்றது? இங்க வர்றவெல்லாம் பெருஞ்சம்பே அட்டின்ட்டு வர்றா பால் வர மாட்டேன்றத. ஆமா அஷ்டோத்திரமா சகசரநாமா அப்படின்னா என்ன மாமா? அஷ்டோத்திரமா 1008 மந்திரம் ₹1 தட்சணை. சகசரநாமம்னா 108 மந்திரம் ₹5 தட்சணை. நான் 5 பண்ணமா இல்ல ஒண்ணுல செய்ய வழி. அவ ஆசைப்படுறான். அவளும் பிரியப்பட்டு கேட்டு இருக்கா. ஒண்ணுல செய்யுங்கோ ஒண்ணுல செய்யுங்கோ. என்னடி பண்றது? முடியல. பகவான் மேல பாரத்தை போட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆமா நல்லா பகவானை வேண்டிக்கிட்டு ஊருக்கு போன அண்ணன் திரும்பி வரக்கூடாதுன்னு அர்ச்சனை பண்ணுங்க. ஊருக்கு போன அண்ணன் திரும்பியே வரப்படாம இவ குடும்பத்தை குடிச்சு ஒரு பண்ணணும் நிச்சயம் இருக்கா. என்ன பண்ண சொல்றேன்? நல்லா வேண்டிக்குங்க. ஏன்னா நீங்க பகவானுக்கு அலங்காரம் எப்படி பிரமாதம் பிரமாதம். என்ன காரணம்? ₹1,00,000 மேல செலவாயிருக்கிறது. எதுக்கு கோயிலுக்கு காம்பவுண்ட் சவுடு எடுத்தீங்களா? தங்க கிரீடம் இருக்கா? தங்க கிரீடமா? கையில புடிச்சுட்டு இருக்காளே வேல் என்ன வேல் நினைச்சுட்டு இருக்கேன். ஐயா தங்க வேல்ரா. அப்படியா? சில்வர் தங்கம்டா. வெள்ள கலாணி பேர கலாண்டு வாங்கின்னு நான் தான் வெள்ள பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். ஆமா நீங்க கோயிலுக்குள்ள இருக்க வெளியில இருந்து எப்படி வருவேன் ஆளு? சாதாரணப்பட்டவன் இந்த மேடையில வந்து உட்கார முடியாது. நாட்டரசம் கோட்டையில வந்து உட்கார்ந்து இருக்கான்னா பெரிய பெரிய விருப்பங்கள் உட்கார்ந்து. ஆமா இவா உட்கார்ந்து இருக்கா. யார் தெரியுமா? கிடாத்திரிக்கை முருகன். கவர்மெண்ட் சர்வெண்ட். அதுவும் நேக்கத்தியா கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படி இருக்கட்டும். ஆமா இது சைடு தானே அவளுக்கு. அது மெயின். அப்ப காலையில நம்ம வந்து சும்மா ஏதோ கையில இருந்ததை கொடுத்து அனுப்பலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே. ஆமா பெரியவாடா. ஆமா இன்னைக்கு யூடியூப் மூலமாகவும் மற்றும் மற்ற கலைஞர்கள் தமிழகம் எங்கும் எல்லா இடத்திலையும் உங்களை கேட்டு. ஆமா அதுக்கு காரணம் என்னென்று தொழில் மேல இருக்கக்கூடிய பக்தி நல்லா இருக்கு. எந்த குறை கிடையாது. இவா இருக்கால யார் தெரியுமா? ஒவ்வொரு கலைஞனுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம கலை பண்றோம்னா காரணம் என்னென்ற இந்த கலை மேல் இருக்கக்கூடிய தாகம் இந்த நாட்டரசம் கோட்டை மேலையும் அண்ணாமலை அண்ணன் மேலையும் இருக்கக்கூடிய பாசத்தினால இன்னைக்கு அவ வந்து அவ்வளவு சிரமத்திலேயே உட்கார்ந்து வாச்சிட்டு இருக்கா. எதை பத்தி என்னை பேசப்படாது வாயில பூட்டு போட்டிருக்கா. ஆமா இவா இருக்கா கூழ்ச்சாமி. சங்கரி காமகுலா கேப்பகுலா பெரிய சங்கதிதான். அப்படியா? ஒன்னும் பண்ண முடியாது. ஆமா பெரிய சங்கதி அது. ஓ அப்படியா? பெரிய சங்கதி அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. பெரிய சங்கதி எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாதா? வேற என்ன பண்ண சொல்றேன்? ஆமா இவன் கேட்டு இருக்கனே என் தம்பி இது வர்றேன். 1 2 3 நான் வாட்ட மதியமா ஓட போறேன். மரியாதை எல்லாம் போயிடுத்து வர வர பெரியவா சின்ன மரியாதை இல்லாம போயிடுத்து. என்ன பண்றது ஏது பண்றது அதை தாண்டி வச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றது ஏது பண்றது தெரியறதா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன
என்ன மாமா தேரு இல்லடா இங்க அருவா வச்சிருந்தேன் எங்க போயிடுத்து அப்படி அருவாலே ஐயனார் கோயில கிடா வெட்டுறவனை கொண்டாந்து ஆல்ரவுண்டரை உட்கார வச்சு கொலையா கொண்டாங்க. ஆமா என்னது குடிமையெல்லாம் சுத்தமா எடுத்துட்டேன். என்ன இருமுடி கட்ட போறீங்களா? பேச்சு ஞாபகத்துல எல்லாமே மதிச்சு அதுக்கு நாங்க தான் வரணும். உங்களுக்கு குருசாமி நாங்க தான். அம்பி என்ன மாமா பயமா இருக்கிறது? ஏன் பயப்படுறேன்? லோகத்துல எதுல குண்டு வைக்கிறான்னு தெரியல. திடீர்னு தேங்காயில குண்டு இருந்தா என்ன பண்றதுன்னு என்ன இங்க மாதிரி திரியெல்லாம் இருக்கிறது. என்ன பண்றதுன்னு தேங்காயில குண்டு இருக்கிறத பத்தி நாங்க விளப்படலடி. இதை இப்படி வச்சு அடிக்கிறச்சு ஏன் கைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் பாதிக்க மாட்டோம். அதுக்குதான் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்க வேண்டிய. பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது எவன்டாமே பழைய தொழிலை ஞாபகப்படுத்துறது. அது கொரோனா நேரத்துல ஏதோ தொழில் கிடைக்கலன்னு நம்ம பாத்திரத்துக்கு பேர் வெட்ட போனோம். அதை இங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதா நம்ம இஷ்டம். உன்னை எல்லாம் எல்லா இடத்துக்கும் கூட்டி போனோம். தப்பா என்ன மாமா இவ்வளவு நேரம் ஆகுது? உனக்கு தாண்டி தெரியும். அப்புறம் நான் சொன்னா அப்புறம் ஏதாவது சொல்லி சொல்றேன். என்னடி பண்ண சொல்றேன்? அந்த காலத்துல 2 அடி அடிச்சோன்னு ஜலம் வந்துடும். இப்ப வயசாயிட்டே போறது துர்ராஜ் முடியல. பம்பா புடிச்சுண்டு 10 அடி அடிக்க வேண்டியது. ஏன் ஜிம்ரன் அப்படியா? அதையும் அவன்கிட்ட கேளு. சைடு அடி அடிச்சா தான் சரியா. மாமா 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 பகவானுக்குள்ள எச்சி பண்றேன். நானா செஞ்சுட்டு இருக்கேன். அந்த ஆண்டவன் சொல்றான்னு இந்த ஐயர் செய்யறான். ஓஹோ என்ன அம்பி மாமா நான் நட்சத்திரம் என்ன மூலா எனக்கு அப்பவே சந்தேகம். உண்மையிலே நடந்து வர்றச்சே இப்படியே வர்றாளே மூலமா உள் மூலமா வெளி மூலம் வெளி மூலம் வைத்தியம் பார்த்துட்டியா? அது 10,000 செலவு பண்ணி கயத்தை கட்டி இழுத்தாங்கன்னா என்ன பண்ணாங்க? இல்ல ஆபரேஷன். ஆபரேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோக்கு மூலம் இவாளுக்கு கேட்ட சிம்ரன் கேட்ட கேட்ட கேட்டேன்ற கேட்டேன்னு வருஷத்துக்கு வருஷம் ரேட்டை தானடி ஏத்தின்டே போறேன். பார்த்து கொஞ்சம் கன்செஷன் ரேட்ல வந்தா நல்லா இருக்கும். அடியே மற்றவாள்லாம் விடுறி. நம்ம மாமா வரணும். மாமா வரச்செல்லாம் கொஞ்சம் கன்செஷன் பண்ணிக்கிடே கொஞ்சிட்டா. இன்னைக்கு வந்து பார்த்தா இது மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தேன்னா நல்லா அருவாங்க பார்த்தேன். அதெல்லாம் கொடுத்துட்டோம். புரிஞ்சுட்டாங்களா? பார்த்தோம்னா மூலமும் கேட்டையும் குடும்பம் நடத்தினா விளங்க. நான் பேசாம பகவான் பேருக்கு ஆச்சரியம் பண்றேன். சுதி பிடிங்க. ஓம் ததாஸ்தோ லதாஸ்து லதா பொம்முநாட்டிடா கம்முநாட்டி போல. ஏன்டா பொம்பளை தான் அலையிறிய? என்னைய மாதிரி டீசெண்டா இருங்கடா. இந்த கூட்டத்திலே 2 பேர் தான்டா டீசெண்டா இருக்கும். யார் அந்த 2 பேரு? ஒன்னு நான், இன்னொன்னு அறிகிறே. 2 பேர் தான் டீசெண்ட். விளம்பரத்தை குறை முதல்ல. நம்ம 2 பேரும் தான் ஒழுங்கா இருந்து புரிஞ்சுட்டா. சதாஸ்தோ கர்மதிக்க சொல்ற மந்திரம்னா அபிஷ்டு. எல்லா இடத்துக்கும் உன்னை அழைச்சிக்கிட்டு போறது ரொம்ப தப்பா இருக்கிறது. பின்னாடி தள்ளி நில்லு. ஓம் சர்வாய் தேவாயம் நாட்டரசங்கோட்டை செங்கமலத்தாம் தெரு நகரத்தார்கள் நாமதேவாசிரமம் ரவிதரன் நாமதேவாயுரமோம் நந்தினி நாமதேவாயுரமோம் பெருமாராஜகளை வாணிகுளம் மத்தார்கள் நாமதேவாயுரம் கிராதுருக்கை முருகன் நாமதேவாயுரமோம் சிங்கத்துறை நாமதேவாயுரமோம். என்ன மாமா கண்டினியூஸ் ப்ரோகிராமா? தூக்கம் வர்றதுல என்ன பண்றது? துரைராஜ் நாமதேவாயுமம் கோழைச்சாமி நாமதேவாயுமம் மாயாகுளம் மாதவன் நாமதேவாயுமம் நாடக அமைப்பாளர் ஆட்டூர் ஆறுமுகம் நாமதேவாசிரமும் வழக்க வழக்கம் வேற தொழில் வேலை கடையில சம்பளம் குறைச்சு கொடுத்தினா பிரச்சனை.
சிம்ரன் நாம தேவாஜினம்மா 1000 செலவானாலும் பரவாயில்லை. சிம்ரன் மேகமலையில் சீசன் நல்லா இருக்கான். போயிட்டு ஒரு மணிக்கு முருகா, நீங்க அதை பார்க்காதீங்க. நீங்க பேக்க தூக்கிக்கிட்டு மெடிக்கல் ரெப்பு வேலையை மட்டும் பாருங்க. வாஜ்மோகன் முருகா எனக்கு உதவி பண்ணணும்னா 2 மாத்திரை எப்படி அர்த்தம் இருக்குதுடா? என்ன தெரியலையே. கமல் படம் தானே மாமா? எல்லாத்தையும் தான் போட்டுட்டாளா? என்ன மாமா தெரியும்? என்ன மாமா? இல்ல நேற்று தீப்பட்டி அங்கேதான் சொரியும். சரிங்க, நல்லா செஞ்சு கொட்டிகளும் பூச்சிகளும் உலகமே சுருங்கிட்டு போறது. என்ன மாமா? இதுக்கு தானே என்னடா பொட்டி வாங்கிட்டு வந்தேன். நல்லா இல்லையா? இதுக்கு தான் அப்பவே சொன்ன வெட்டம் புளுத்தி பட்டி வாங்கிட்டு வாங்க. அது எப்படி இருக்கு? வெட்டம் புளி தீப்பட்டி. அது எப்படி இருக்கு? புளி அப்படி பாஞ்சுட்டு இருக்கும். ஒரு அருவாளை தூக்கிட்டு வெட்ட போவான். ஆமா, பெரிய பொட்டியா இருக்கும். மருந்து நிறைய இருக்கும். கப்புன்னு பிடிக்கும். எல்லாம் சங்கு மார்க்ல தயார் பண்றா. சொதன்னு இருக்குது. தொடச்சுட்டு வேலை செய்யறதுக்குள்ள இவ்வளவு ஓடிட்டே பயமா இருக்குதுடா. எதுக்கு பயம்? இந்த விளையாட்டு பசங்க பூரா எங்களாண்டதான் விளையாண்டு பாக்குறான். என்ன நடந்துச்சு பாரு. நான் பகவானுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த விளையாட்டு பசங்க சூடத்துக்கு பதிலாக பாம்பு மாத்திரை வச்சுட்டான். பகவான் முகத்தை பார்த்துட்டே 10 வச்சுட்டேன். என்னாச்சு? கிளம்பிடுத்து சிம்ரன் கண்ணும் கரியன்னு யுத்தம் தண்டி புஷ்ஷுன்னு நீ பார்த்திருந்தா நீ இல்லடி இருந்திருந்தா அமர்ந்திருக்கான். கற்பூர தீமாய் ஸ்நானம் சமர்ப்பயாமி. முருகப்பா முருகப்பா don't worry முருகப்பா வந்து இறங்கிட்டா. இந்த குஞ்சு மேல நிக்கிறண்டா, குஞ்சு மேல நிக்கிறண்டா. பிரச்சனை எதா இருந்தாலும் இப்ப கேள்றா. சாமி வந்துட்டாங்க. நம்ம பிரச்சனைக்கு இன்னைக்கு தான் ஒரு தீர்வு கிடைக்குது. ஆமா, இந்த அடிகுலா பிரச்சனை இருக்குது. அடியே சிம்ரன் வாடிக்கிட்டே. ஏய் சிம்ரன், ஏய் உனக்கு இப்ப கொஞ்ச நாளா குழாயில பிரச்சனைடி. அது அடிகுலாயில பிரச்சனைடி, அடிகுலாயில பிரச்சனைடி. உன் குழாய் பிரச்சனை தீரணும்னா நீ என்ன பண்ற தெரியுமா? கூடுச்சாமிய வச்சுக்கடி. வக்கீல் கூடுச்சாமிடி. வக்கீல் கூடுச்சாமியா? 6 மாசம் உள்ளதெல்லாம் சொல்றேன். 6 மாசம் அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சு அவன் வீட்டுல அதெல்லாம் போயிருவாங்கடா. 24 மணி நேரம் உங்களே தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. வேற என்ன பிரச்சனை? டூப்ளிகேட்ட சொல்ற சாமி நினைக்கிறேன். டேய், நீ டூப்ளிகேட் நினைக்கிறியா? இல்ல, ஒரிஜினல். நான் ஒரிஜினல். புரிஞ்சுட்டியா? கல்யாணம் ஆகுது, இவ்வளவு நாள் ஆகுது, பிள்ளைகள கவலைப்படுறேன். கலங்காதே. 2 பையன் பூந்துகிட்ட கலக்குறேன். ஒருத்தன் அக்கினி உத்திரன், ஒருத்தன் மயான வீரங்க. 2 பேர்த்தையும் ஒதுக்குறேன். இப்படியே காத்தால நான் வர்றேன். நான் திண்ணையில படுத்துக்கவா? அதுதான்டா பண்ணணும் நீ. வேற என்ன பிரச்சனை? சாமி படுத்துறாங்கடா. முடியலன்னு சொல்றாங்க. எரும மாடு எப்படி கண்டுபிடிச்சியா?
ஒரிஜினல் 1555 காணாம போச்சாடா. அப்படியா? நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுவியா? எரும மாடு கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரியே சொன்னீங்க. கண்டிப்பா. சந்தே சந்தே கந்தா கண்டா சந்தே சந்தே கந்தா கந்தா சந்தே சந்தே கந்தா கந்தா சேர்த்து சொல்றான். சந்தே என்ன? மாடு கிடைக்கிற சந்தே தான் போடா. வேற என்ன பிரச்சனை? நம்ம தீர்வு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருச்சு. நாம இந்த சாமி ஒரிஜினலான கண்டுபிடிக்கணும். இந்த சூடத்தை எடுங்க, கையில ஏத்துவோம். சாமி பகவான் மலையேறிட்டார். எப்ப இறங்குவாரு? 4 கட்டு விறகோட இறங்குவார். மானம் கிட்ட கேட்கிறேன் பாருங்க கேள்வி. கொஸ்டின் ரெண்டு. சிம்ரன் என்னடி படுத்தா தூக்கம் வர்றதா? தூக்கம் வர்றதே இல்ல. பிறண்டு படுப்பியே. ஆமா. 2 பேர் பொருட்கள் அமுக்கிற மாதிரியே இருக்குமே. எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப கவனமா இரு. ரொம்ப காய்ச்சப்பாட்டுல தர்றாங்க. கொன்றுவாங்க உன்னை எல்லாம். பக்கத்துல வா. எம்பெருமானே முருகப்பெருமானே, இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த குறையும். ஆமா, நாட்டரசு கொடியில ஒரு 2 ஏக்கருக்கு பூச்சி மருந்து அடிக்கணுமா? ஆமா. நோக்க என்ன பிரச்சனை? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது மாமா. நாடத்து விட்டு படுத்தா. எம்பெருமானே முருகப்பெருமானே, உன்னுடைய பக்தன் உனக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவனுக்காக இந்த சோதனை. டேய், உன்னை சோதனை தீரணும்னா தள்ளி நில்றி. முருகனை ஒரு சுத்தா போ. அப்படியா? முருகனை சுத்து. எந்த பிரச்சனையும் வராது. நான் எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். இப்படி படுத்துறாங்க. நான் என்னதான் பண்றேன்? ஏன் மாமா? முருகனை சுத்தி வாடானா சிலைய சுத்துறிய சுத்த முடியுமாடா? எம்பெருமானே, எம்பெருமானே முருகப்பெருமானே, முன்னாடி வாடா. இது யாருன்னு தெரியுதா முருகா? இதுதான் உன் விட்டு குஞ்சு. முருகன் குஞ்சு எங்க வாடகைக்கு போயிருக்கா? மயில்ல ஏறி போயிருக்கா. எந்த பிரச்சனையும் வரப்படாது. எந்த பிரச்சனை வரப்படாது. இந்த பிள்ளையை நீதான் காப்பாத்தணும். எந்த பிரச்சனையும் வராதுடா. எதுக்கு கவலைப்படாத, எல்லாம் நல்லா இருக்கும். பகவான் இறங்கிட்டார். அருள் வாக்கு பகவானுடைய அருள் பூர்ண அருள் உனக்கு. எந்த குறையும் கிடையாது. ஆமா, நம்ம பகவானை சேவிச்சுண்டு உத்தரவு வாங்கிட்டுமா? போயிட்டு வாடி. போயிட்டு வரேன்னு தானடி சொல்றிய. வந்துட்டு போறேன்னு ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. போயிட்டு வர்றேன்னு போய் தொலைங்க. எம்பெருமானே முருகப்பெருமானே, இந்த நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். இந்த கும்பாபிஷேக விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நமது நாட்டரசங்கோட்டை செங்கமலத்தான் திரு நகரத்தார் பெருமக்கள் மற்றும் நாட்டரசங்கோட்டை வாழ் பொதுமக்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருள் செல்வம் பொருள் செல்வம் எல்லாம் பெற்று விளங்க எல்லாம் வல்ல முருகா, உங்களுடைய அன்பும் அருளும் ஆசியும் என்னாலும் வேண்டும். எம்பெருமானே முருகப்பெருமானே, ஏழு பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி தீது புரியாது தெய்வமே. ஏழு பிழை செய்தாலும் பிழையேது செய்தாலும் ஏழு பிழை செய்தாலும்
நீங்க புளியோதரை போட்டிருக்கேன்டா. வந்துடுறா பிரமாதம். ஆமா அத்தரும் சாம்பல் பக்தர்கள் செய்த காட்சியை பார்க்கின்ற பொழுது இந்த உலகில் கலியுகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் எடுத்துக்காட்டிய வண்ணம் இருக்கின்றன. அப்படி இருக்க இசைமாமணிவர் நாரத மகிழ்ச்சியின் இனிய கானம் ஒன்று கேட்கின்றது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு நிகராக இவர் கானங்கள் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. காத்திருப்போம் அவருக்காக நாம் சிறிது நேரம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி தங்கமையில் ஏறி தலைநியம் போல் வணக்க தனக்கு தானே கைலாசல கந்தா அடியே நாரத மனுஷன் அன்பு உனக்கு பல பல லட்சுமிழ் புலவரே, 3 லோகங்களுக்கும் சென்ற கவிபாடும் வல்லமை மிக்க வீணாகன பிரியரே, தங்களையும் வருக வருக என்று தங்களையும் இசையின் வரிகளால் வரவேற்க வேண்டும் என்ற எண்ணங்களிலே தங்களுக்கு வரவேற்பு அளித்துவிட்டு அதன் பிறகு தாங்கள் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள ஆவல் கொண்ட நான் தாங்களுக்காக ஒரு கனி கண்டு வந்திருக்கிறேன். அதை பற்றி கூறுவதற்கு ஓடி வந்திருக்கிறேன். கண்டது கனி ஆமாம். பார்த்து வந்தது நாரதமணி, அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. இருந்த போதிலும் அன்று எனக்கு கிடைத்தது ஒரு மன கோமண துணி. அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் ஒரு மன தோமணம் கிட்டியதாலும் கூட திரு ஆவினங்குடியாய் விளங்கிய குன்றில் சென்று தங்கியதால் பழனி ஞான பழனி என்பதனால் கிடைத்தது பழனி. அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழனி. இன்று தாங்கள் கண்டு வந்த கனியினால் உங்க அதை சொல்லுங்கள் மேன்மைப்படும். தாங்கள் கண்டு வந்த நாள் எனக்கு கிடைத்தது கோமண துணி. அதை விட்டு சொல்லாமல் பழம் நீ அதை சொல்லுங்கள் மேன்மைப்படும். ஞான பழமே நீ அதை சொல்லுங்க. கோமணத்துலேயே கிடைச்சுன்னு சொல்லக்கூடாது. ஞான பழமே நீ 3 ஒரு கல்லில் 2 மாங்க அடிச்சவர் பார்த்தேன். நான் 3 மாங்க அடிச்சவர். திரு ஆவினங்குடி என்று இருந்தவை பழம் நீ, ஞான பழமே நீ, ஞான பழம் மேனி என்று பல பட்டங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது. அதனாலதான்
அதை விட இன்னொரு சிறப்பு, சக்திகிரி சிவகிரி சொல்லக்கூடிய 2 மலைகளை இந்த காவடியாக தூக்கி வந்தானே, அப்படிப்பட்ட வழித்தாத்தா சூரியன் அளிக்கும் வல்லமை திறமை யாரிடத்தில் இருக்குது என்பதை உங்களால் உணர்த்த முடியும் என்று உலகிற்கு காட்டியவர் தாங்கள். இப்படிப்பட்ட பெருமை எல்லாம் நிறைய இருக்கிறது. சுட்டப்பட வேண்டுமா சுடாத விட வேண்டுமா என்று நாவற்கனியை காரணத்தால் அபிப்பிராட்டிக்கு சுட்டி பிள்ளை என்ற வெட்டம் அறிவிக்கை சுட்டி காட்டினீர்களே அபிப்பிராட்டிக்கு கருங்காலி கட்டைக்கு வயநாடா கோடாரி இது கதலி தந்தைக்கு பெருங்காரி காலமே மேற்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரிருவு துஞ்சாது என்கிறேன் என்று அபிப்பிராட்டிக்கு அறிவிக்கனை சுட்டி காட்டியவர் தாங்கள் முருகப்பெருமா. ஓம் என்ற பிரணவமந்திரம் என்பதற்கு விளக்கும் கூடாது, அதனுடைய அர்த்தம் கூடாது ஒருவரை தலையில கொட்டி கந்தொரு சிறையில் அடைத்து உலகத்தை படிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாரே, இது ஒரு பெருமை இல்லையா? இப்படிப்பட்ட பெருமையில சொல்லுங்க. கோமணத்துணி மட்டும் உங்களால கிடைச்சுங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. என்ன நியாயமா இல்லையா? உண்மையா இல்லையா? நாரதர் வந்தாரே, நாரதரின் கழகம் நன்மையில் முடியும் என்று என்ன கழகம் செய்ய வந்திருக்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. அப்படி இருந்த போதிலும் கனியினுடைய பெருமையை எடுத்து எம்முங்கள் பார்க்கிறேன். கூறுகிறேன். மாதனிக்கும் சேட்டாபாலி வந்தானிக்கும் மேலி நீக்கும் மாதனிக்கும் சேட்டாபாலி வந்தானிக்கும் மேலி நீக்கும் போக்கனியை கண்டுமலும் பூரித்தி ஐயாயா முருகா முருகா வண்ணம் கொண்ட விண்ணிலவே வாழ விட்டவா பாதையில்லை உன்னை தொடையே நீ வல்லம் கொண்டவே உன்னை தொடையே ஆயிரம் நவியவா ஆயிரம் நவியவா அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்ற இவனுக்கு பொழுது அந்த கனியினுடைய சிலாக்கியத்தை நானும் கேட்க வேண்டும் என்று
அருமையான இசையமைப்பார்கள், மிக மிக சிறந்த ஒளிபெருக்க நிலையத்தார்கள், அது மிக மிக சிறந்த ரசிக பிரமுகள். தாங்கள் இனிமையாக மேலும் இனிமையாக பாடுவீர்கள் என்பது உலகமறிந்த விஷயம். இந்த இசை கலைகளோடு ஒளிபெருக்க நிலையத்தார்களோடு அனைத்து ரசிக பெருமக்களையும் தாங்கள் காலமலையிலே நனைய செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக வள்ளியை பார்த்து வந்து நீங்கள் வேடுவராக செல்ல வேண்டும், மான்குட்டியை தேடுவதாக கூற வேண்டும், திருமணம் முடித்து எமக்கு திருக்காட்சி தர வேண்டும் முருகா. அப்படியாகட்டும். திருமணத்திற்கு வரும்பொழுது எமக்காக தாங்கள் என்ன கொண்டு வருவீர்கள்? கொண்டு வருவேன், மும்மாலை கொண்டு வருவேன், பாமாலை பாடி பூமாலை இரண்டு கையிலே கொண்டு வருவேன் முருகா. அப்படி வரும் தங்களுக்கு இந்த உலகமே சூடும் புகழ் மாலை சென்று வருகிறோம். நன்றி நன்றி. திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை நானும் செய்கிறேன்.